மாப்பிள்ளை படத்தோடைய வாய்ஸ் ஓவர் தான் இப்போ பார்க்க போறோம். நம்ம மாப்பிள்ளை படத்தோடைய ஹீரோ தனுஷ், ஹீரோயினி ஹன்சிகா 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. நம்ம காமெடிக்கு வந்து நம்ம விவேக் சார் இருப்பாரு. விவேக் சார் என்ன செய்வாருன்னா, ஹன்சிகாவ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஒயர்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாரு. ஹன்சிகா வந்து பணக்கார வீட்டு பிள்ள. அ இவரு வந்து வேலை வெட்டிக்குலாம் போகாம விவேக் இருந்தனால, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோம்னா, லைஃப் செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம ஹன்சிகாவுடைய வயர கட் பண்ணி விட்டுருப்பாரு. அப்பம்போது வண்டி கிராஸ் ஆகும்போது, நம்ம ஹீரோ அப்பதான் நம்ம ஹன்சிகாவ மீட் பண்ணுவாரு. அவள காப்பாத்தும்போது தான் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குருவாங்க. அதுக்கப்புறம் லவ் ஆயிரும். தனுஷோடைய வீட்ல வந்து ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்ம பொண்ண பணக்கார வீட்ல கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய எய்மாவே இருக்கும். அதுக்கு இடையில நெறைய கலாட்டாக்கள்லாம் நடக்கும். அதனால கல்யாணம் நல்லபடியா நடந்து வேற முடிஞ்சிரும். அந்த கடுப்புல வந்து தனுஷ நம்ம ஹீரோயினியோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சரி நம்ம பொண்ணு தான் இப்படி ஏழ்மையான பையன கல்யாணம் பண்ணிட்டா, அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையன வந்து நல்ல பெரிய பணக்காரன் வீட்ல குடும்பத்தில தான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு ஒரே எய்ம்ல இருந்தனால என்ன செய்வான், நம்ம விவேக் இருக்குல்ல, விவேக் வச்சு ஒரு ஒரு சில கதைகள்லாம் கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா, தனுஷோடைய தங்கச்சி வந்து இவளுடைய ஹீரோயினியோட அண்ணன தான் ரொம்ப விரும்புவா. அதனால ஏன்னா ஆல்ரெடி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். அதனால கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு உங்க அம்மா ஒத்துக்கிற மாட்டாங்க. ஒரு பெரிய திட்டம்லாம் போட்டு விவேக் வந்து பெரிய கோடீஸ்வரன் 2வது இடத்துல இருக்காரு. அந்த மாரி இந்த அம்மாவ என்ன செய்றது, அப்படியே நம்ப வச்சு அப்படியே வச்சிருப்பாய்ங்க. அதே மாரி அவன் நடக்கிற விதம், அந்த கதைகள், திரைக்கதை அப்படி போற விதம்லாம் அப்படியே அவன நம்புற மாரி விவேக் பணக்காரவர் அந்த மாரி நம்புற மாரி இருக்கும். அப்ப தன்னுடைய பையன் வந்து நல்லபடியா வாழப்போறான் அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஜாலியா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினி ஹன்சிகாவுடைய அம்மாவுக்கு வந்து நெறைய தலக்கணம் இருக்கும். ஏன்னா பணக்காரவங்க, ஏழ்மை அப்படின்னு சொல்லிட்டு. இது சுத்தமா இருக்கும். இது இப்படி இருக்காது, அப்படி இருக்காதுன்னு சொல்லி நெறைய நாகரிகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறனால, தனுஷ் என்ன பிளான் போடுவான்னா, "உ உங்க பையன என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா, நாங்க வந்து இந்த மாரி ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கும். அங்க தான் கல்யாணம் பண்ணுவோம்." அப்படி சொல்லிட்டு, இந்த இந்த உணவு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மனிஷா மனிஷா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற மாரி இருக்கும். அவளுக்கு அதெல்லாம் தாங்க முடியாது. சரி வேற வழியே இல்ல. தன் பையன வந்து கோடீஸ்வரன் வீட்ல கல்யாணம் பண்ணி குடுக்க போறோம், பொண்ணு எடுக்க போறோங்கிற மன திருப்தியிலேயே அவ எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. கடைசியில எல்லாமே திட்டம் போட்டு செய்யப்பட்ட செயல் மாரி ஆயிருக்கும்.